ओम शांति। 2 अगस्त 2024 बापदादा मधुबन मुरली 2/8/2024। मीठे बच्चे, तुम्हारा निजी संस्कार पवित्रता के हैं। तुम रावण के संग में आकर पवित्र बने। अब फिर पावन दुनिया का मालिक बनना है। இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சமஸ்காரம் பழக்க வழக்கங்கள் தூய்மையாகும். நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் यजमानर ஆக வேண்டும். प्रश्न, अशांति का कारण और उसका निवारण क्या है? அசாந்தியின் காரணம் என்ன, அதற்கான நிவாரணம் என்ன என்று பாபா கேட்கிறார். प्रश्न, அதுக்கு உத்தர், अशांति का कारण है अपवित्रता. अब भगवान बाप से ज़्यादा जो है वायदा करो कि हम पवित्र दुनिया बनाएंगे, अपनी सिविल हाई रखेंगे, क्रिमिनल हाई बनेंगे तो अशांति दूर हो सकती है. तुम शांति स्थापन करके निमित्त बने हुए बच्चे कभी अशांति नहीं फैला सकते हैं. तुम्हें शांत रहना है, माया का गुलाम नहीं बनना है. அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும். இப்பொழுது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்யுங்கள், அதாவது நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம், நமது பார்வையை சுத்தமாக வைத்துக்கொள்வோம், கெட்டதாகவில்லை எனில் அசாந்தி நீங்கிவிடும். நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகள். ஒருபோதும் அசாந்தியை பரப்ப முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பாபாவின் அடிமையாக கூடாது. ஓம் சாந்தி. बाप बैठ बच्चे को समझाते हैं कि गीता के भगवान ने गीता सुनाई, एक बार सुनाकर फिर तो चले जाएंगे. अभी तुम बच्चे गीता का भगवान से वही गीता का ज्ञान सुन रहे हो और राजयोग भी सीख रहे हो. वे लोग तो जो है लिखी हुई ही गीता पढ़कर खंड कर देते हैं, फिर मनुष्यों को सुनाते रहते हैं. वे भी फिर शरीर छोड़ जाए तो भी दूसरी जन्म में बच्चा बन फिर तो सुना ना सके. अब बाप तुमको गीता सुनाते रहते हैं जब तक तुम राजाई प्राप्त करो. लौकिक टीचर भी पाठ पढ़ाते ही रहते हैं जब तक पाठ पूरा हुआ सिखलाते हैं रहते हैं. पाठ पूरा हो जाता तो हद की जो है कमाई भी लग जाते हैं. टीचर से पढ़ कमाई की, बूढ़े हुए शरीर छोड़ा, फिर दूसरा शरीर जाकर ले लेते हैं. वो लोग गीता सुनाते हैं, अब तुमको उसमें प्राप्ति क्या होती है ये तो कोई को पता नहीं. गीता सुनाकर फिर दूसरे जन्म में बच्चा बने हो तो सुना ना सके. जब पढ़े हो बुजुर्ग बने हैं जो है गीता पाठी हुआ तो भी तो सुनावे. यहाँ बाप तो एक ही बार जो शांति धाम के से आकर पढ़ाते हैं और चले जाते हैं. बाप कहते हैं तुमको राजयोग सिखलाकर हम अपने घर ले जाते हैं. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கீதையின் பகவானால் கீதை கூறப்பட்டது. ஒரு முறை கூறிவிட்ட பிறகு சென்று விடுவார். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் கீதையின் பகவானிடமிருந்து கீதையின் ஞானத்தை கேட்கிறீர்கள், மேலும் ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர்கள் எழுதப்பட்ட கீதையை படிக்கிறார்கள். அதாவது அவர்கள் அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள் புத்தகத்தில் உள்ள எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்து பிறகு மனிதர்களுக்கு கூறிவிடுகிறார்கள். அவர்களும் சரீரத்தை பெற்ற பிறகு அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு மீண்டும் கூற முடியாது. நீங்கள் ராஜ்யம் அடையும் வரை தந்தை உங்களுக்கு கீதை கூறுகிறார். லௌகிக ஆசிரியரும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். படிப்பு முடியும் வரை கற்றுக் கொடுப்பார்கள். படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்குட்பட்ட வருமானத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆசிரியரிடம் படித்து வருமானம் செய்து வயதான பிறகு சரீரத்தை விட்ட பிறகு மீண்டும் வேறு சரீரத்தை எடுப்பார்கள். அவர்கள் கீதை கூறுகிறார்கள். இப்போது இதனால் என்ன பிராப்தி இருக்கிறது, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதை சொல்லுபவர்கள் அடுத்த பிறவில் குழந்தையாக பிறக்கும்போது அந்த கீதையை அவர்களால் கூற முடியாது. வளர்ந்து வயோதிபராகி கீதையை படித்தால்தான் கூற முடியும் மீண்டும். இங்கு தந்தை ஒரு முறையை சாந்தி தாமத்தை கற்பிக்கிறார், பிறகு சென்று விடுகிறார். தந்தை கூறுகிறார், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் வீட்டுக்கு அழைத்து செல்வேன். யாருக்கு கற்றுத் தருகிறாரோ அவர்கள் மீண்டும் தனது பிராப்தியை அனுபவம் செய்வார்கள் என்று பாபா கூறுகிறார். तो
तो राजयोग सिखलाकर तो हम अपना कर ले जाएंगे, जिसको पढ़ाता हूँ वह फिर आकर अपनी प्रारब्ध भोगतेंगे, अपनी कमाई करते हैं। नंबरवार पुरुषार्थ अनुसार धारणा कर फिर चले जाते हैं कहाँ? नई दुनिया में। ये पढ़ाई ही है नई दुनिया के लिए। मनुष्य तो ये नहीं जानते हैं कि पुरानी दुनिया ख़त्म हो फिर नई दुनिया स्थापना होनी है। तुम जानते हो हम राजयोग सीखते हैं नई दुनिया के लिए, फिर ना ये पुरानी दुनिया ना पुरानी शरीर रहे होगी। आत्मा तो अविनाशी है, अविनाशी पवित्र बन फिर पवित्र दुनिया में आ जाती है। नई दुनिया भी थी जिससे देवी देवता का राज्य था, जिसको स्वर्ग कहा जाता है। वह नई दुनिया बनाने वाला भगवान एक ही भगवान है, एक ही है। वह एक धर्म स्थापना करते हैं, कोई देवता दूसरा दोबारा नहीं कराते हैं। देवता तो यहीं ही नहीं है, तो जरूर कोई मनुष्य द्वारा ही ज्ञान देंगे तो फिर देवता बनेंगे। फिर वही देवता पुनः जन्म लेते लेते अभी ब्राह्मण बनते हैं। ये राज तुम बच्चे ही सुनाते हैं, जानते हो। भगवान तो है निराकार जो नई दुनिया का रचते हैं। अभी तो रावण राज्य हैं। तुम पूछते हो कलियुग पतित हो तो ये सतयुग पावन है, परंतु समझते नहीं। अब बाप बच्चे को समझाते हैं। हमने 5000 वर्ष पहले भी तुमको समझाया था। இப்போது பாபா கொடுக்கிற தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி முயற்சிக்கேற்ப தாரணை செய்த பிறகு செல்வார்கள் புதிய உலகத்திற்கு. பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகும் என்று மனிதர்களுக்கு தெரியாது. நாம் ராஜயோகம் படிப்பதே புதிய உலகத்திற்கு என உங்களுக்கு தெரியும். பிறகு இந்த பழைய உலகமும் பழைய சரீரமும் இருக்காது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாக்கள் தூய்மையாகிய பிறகு தூய்மையான உலகத்திற்கு வருகிறது. புதிய உலகம் இருந்தது, அதில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதை சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. அந்த புதிய உலகத்தை உருவாக்குபவர் பகவான் தான். அவர் ஒரு தர்மத்தை படைக்க வைக்கிறார், தேவதைகள் மூலமாக செய்ய வைப்பதில்லை. தேவதையே இங்கேயே இல்லை, ஆக அவசியம் மனிதர்கள் மூலமாகவே ஞானம் தருகிறார். அவரே மீண்டும் தேவதையாகி வரும் மறுபிறவி எடுத்து பிறகு பிராமணர் ஆகிறார்கள். பகவான் நிராகாரமாக இருக்கிறார். அவர் புதிய உலகத்தை படைக்கிறார். இந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்து உள்ளீர்கள். இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. நீங்கள் கேட்கலாம், கலியுக தூய்மையற்றதா அல்லது சத்தியுகம் தூய்மையானதா? ஆனால் புரியவில்லை. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், நான் உங்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்பும் புரிய வைத்தேன். குழந்தைகள், உங்களை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காக நான் வருகிறேன். பிறகு ராவணன் வந்து உங்களை தூய்மையற்றவராக மாற்றுகிறான். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டகம். कल्पतिन आयुल 5000 आंडगल என்று உங்களுக்கு தெரியும். हमने 5000 वर्ष भी तुमको समझाया था. हम आते ही हैं बच्चे को आधा कल्प सुख देने. फिर रावण आकर तुमको दुख देते हैं. फिर दुख यह सुख का खेल है. कल्प के 5000 वर्ष है तो आधा आधा करना पड़ता है. रावण राज्य में सब जो है देहाभिमानी विकारी बन जाते हैं. ये बातें हैं भी तुम अब समझते हो, आगे नहीं समझते थे. कल्प जो समझते हैं वही समझ लेते हैं. जो देवता बनने वाले ही नहीं हैं वह आएंगे नहीं. तुम देवता धर्म के जो है कलम लगाते हो. जब वह असुरी तमो प्रधान बन जाते हैं तो उनको देवी जाड़ का है नहीं लगे कहेंगे. जाड़ भी जब नया था तो सतो प्रधान था. अब उसके पत्ते देवी देवता के फिर रजो तमो में आते हैं. पुराने पतित शूद्र हो जाते हैं. पुराना दुनिया में पुराने मनुष्य ही रहते हैं. पुराने को फिर से नया बनना पड़ता है. अभी देवी देवता धर्म प्रलय लोप हो जाता है. बाप भी कहते हैं जब तक धर्म का ग्लानि होती है तो पूछा जाता है कि किस धर्म की ग्लानि होती है. जरूर कहेंगे आदि सनातना देवी देवता धर्म की ही ग्लानि होती है. जैसा मैंने स्थापना किया था वह धर्म ही प्रलय हो गया है. उसके बदले अधर्म हो गया. तो जब धर्म का अधर्म का वृद्धि होती जाती है तब बाप आते हैं. ऐसा नहीं कहेंगे धर्म की वृद्धि धर्म की प्रलय जो है प्राय लोप हो गया. बाकी अधर्म की वृद्धि हुई है. बाप तो सब धर्मों की होती हैं, वृद्धि तो सब धर्मों की ही होती है. இப்பொழுது பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்பும் புரிய வைத்தேன். குழந்தைகள், உங்களை அரைக்கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காக நான் வந்திருந்தேன்.
பிறகு ராவணன் வந்து உங்களை தூய்மையானவராக ராவணன் வந்து உங்களை தூய்மையற்றவராக ஆக்குகிறான். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டாகும். கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள். எனவே பாதியாக இப்படி தான் இருக்கும். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேகாபிமானிகளாக விகாரிகளாக ஆகிறார்கள். இந்த விஷயங்களை கூட நீங்கள் இப்போது புரிந்து உள்ளீர்கள். முன்பு புரிந்து கொள்ளவில்லை, தெரியவில்லை. கல்பமாக யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். யார் தேவதைகள் ஆக மாட்டார்களோ அவர்கள் வரவே மாட்டார்கள். அவர்கள் தேவதையாக வரவே மாட்டார்கள். அவர்கள் ஞானத்திலும் வரமாட்டார்கள். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடுகிறீர்கள். எப்போது அவர்கள் அசுரத்தனத்தினுடைய தமப்பிரதானமாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களை தெய்வீக மரத்தை, அதாவது தெய்வீக தர்மத்தை, ஆதிசனத்தை தேவி தர்மத்தை சார்ந்தவர்கள் என கூற மாட்டார்கள். மதமும் கூட புதியதாக இருந்தபோது சத்தோப்பிரதானமாக இருந்தது. நாம் அதன் இலைகளை, அதாவது அந்த ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தினுடைய இலைகளை தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு ரஜோவில் வந்தோம், தமோவாகி ஆனோம். பிறகு தூய்மையை எழுந்து சூத்திரர்கள் ஆனோம். பழைய உலகில் பழைய மனிதர்களே இப்படி இருப்பார்கள். பழையதை மீண்டும் புதியதாக ஆக்க வேண்டும். இப்போது தேவி தேவதை தர்மமே மறைந்துவிட்டது. தந்தை கூறுகிறார், எப்போதெல்லாம் தர்மத்திற்கு களங்கம் ஏற்பட்டதோ, கிளானி ஏற்பட்டதோ என்று சொல்ல போகும்போது எந்த தர்மத்திற்கு கிளானி ஏற்பட்டது, எந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்பட்டது என நீங்கள் கேட்க வேண்டும். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்திற்கு என அவசியம் கூறுவார்கள். ஆதிசனாதனா தேவி தேவதை தர்மத்திற்கு தான் கிளானி ஏற்பட்டது. அதை நான் ஸ்தாபனை செய்தேன். அந்த தர்மத்தை மறந்துவிட்டது. அதற்கு பதிலாக அதர்மமாகிவிட்டது. எப்போது தர்மத்திலிருந்து அதர்மமாக வளர்கிறதோ அப்போது தந்தை வருகிறார். தர்மத்தின் வளர்ச்சி என கூற முடியாது. தர்மமே மறைந்து விடுகிறது. மற்றபடி அதர்மம் வளர்ந்து விட்டது. எல்லா தர்மங்களும் வளர்கிறது. ஒரு கிறிஸ்துவம் மூலமாக எவ்வளோ கிறிஸ்துவ மதம் வளர்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது जो क्रिश्चियन धर्म की वृद्धि होती है, बाकी देवी देवता धर्म प्रलयप हो जाता है. पतित बनने के कारण हाँ पे ही ग्लानि करते हैं. धर्म से हर धर्म भी एक ही होता है और तो सब ठीक चल जाते हैं. सब अपने अपने धर्म पर कायम रहते हैं. जो आदि सनातना देवी देवता धर्म वजह है वाइसलेस था, वह विशेष बन पड़े हैं. हमने पावन दुनिया स्थापना की, फिर वहीं पतित शूद्र बन जाते हैं, अर्थात उस धर्म की ग्लानि हो जाती है. अपवित्र बनने तो अपनी ही ग्लानि कराते हैं. विकार में जाने से ही पतित बन पड़ते हैं. अपने को देवता कहलाना सकते हैं. धर्म से बदले जो है स्वर्ग के बदले नरक हो जाते हैं. तो कोई भी वाह पावन है ही नहीं. तुम कितने चीची पतित बन पड़े हो. बाप कहते हैं, तुमको वाह पुल बनाया, फिर रावण ने तुमका कांटा बना दिया, पावन से पतित बना दिया. अपने धर्म को ही हालात देखेंगे तो पता पड़ेगा. पुकारते भी हैं कि हमारे हालत आकर देखो, हम कितने पतित पतित बन पड़े हैं, फिर हमको पावन बनाओ. पति से पावन बनाने वाला एक ही बाप है, तो फिर पावन बनना चाहिए, औरों को भी बनाना चाहिए. तो மற்றபடி தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தூய்மை இல்லாத போது தன்னையே நிந்தனை செய்கிறார்கள். தர்மத்திலிருந்து அரதர்மமாகிவிடுகிறது. மற்றவை அனைத்தும் சரியாகி நடக்கிறது. அனைவரும் தனது தர்மத்தில் நிலையாக இருக்கிறார்கள். எந்த ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் நிர்விகாரியாக இருந்ததோ அந்த தர்மம் இப்போது விகாரியாகிவிட்டது. நம்மால் தூய்மையான உலகம் உருவானது. பிறகு அதுவே தூய்மையின்றி சூத்திரராக ஆகிவிட்டது. அதாவது அந்த தர்மத்திற்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டது, கிளானி ஏற்பட்டுவிட்டது, தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. தனக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். விகாரத்தில் செல்வதனால் தூய்மை இல்லாதவர்களாகி விட்டார்கள். தன்னை தான் தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாத அளவிற்கு ஆகிவிட்டார்கள். சொர்க்கத்திலிருந்து நரகமாகிவிட்டது. ஆக யாருமே தூய்மையாவது என்பது கிடையாது. நீங்கள் எவ்வளோ சீச்சியாக அசுத்தமாகிவிட்டீர்கள். தந்தை கூறுகிறார், உங்களை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தேன். பிறகு ராவணன் உங்களை முள்ளாக மாற்றிவிட்டான். தூய்மையிலிருந்து தூய்மையற்றவரானீர்கள். தன்னுடைய தர்மத்தின் நிலையை பாருங்கள், எங்களது நிலையை பாருங்கள். நாங்கள் எவ்வளோ அசுத்தமாகிவிட்டோம், மீண்டும் எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைத்தீர்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்கு தந்தை வருகிறார். எனவே தூய்மையாக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். हम बच्चे अपने को
हम बच्चे अपने को देखते रहो कि हम सत जो है सर्वगुण संपन्न बने हैं। हमारी चलन देवता मिसाल है। देवताओं को राज्य में तो विश्व में शांति थी, अब फिर तुमको सिखलाते आया हूँ। विश्व में शांति कैसा स्थापन हो सकता है? तो तुमको भी जो है शांति में रहना पड़े। शांत होने का ही युक्ति बाबा बताते हैं कि मेरे को याद करो तो तुम शांत हो जाएंगी, शांति धाम चले जाएंगे। कोई बच्चे तो अशांत रहकर औरों को भी अशांत जो है शांति में रहना सिखलाते हैं। कोई अशांति कर देते हैं, खुद अशांत रहते हैं तो औरों को भी अशांत करा देते हैं। शांति का अर्थ नहीं समझते हैं। यहाँ आते हैं शांति सीखने, फिर यहाँ से जाते हैं तो अशांति हो जाता है। अशांति होती है तो अपवित्रता से, अशांति होती है अपवित्रता से। यहाँ आकर प्रतिज्ञा करते हैं, बाबा हम आपका ही हूँ, आपसे विश्व का बादशाह लेनी है। हम पवित्र रहकर फिर विश्व के मालिक जरूर बनेंगे। फिर घर में जाते हैं तो माया तूफान में लेकर आ जाती है, युद्ध होती है, फिर माया का गुलाम बन जाती, पतित बन पड़ते हैं। अबलाएँ फिर अत्याचार वहीं करते हैं तो प्रतिज्ञा भी करते हैं हम पवित्र रहेंगे, फिर माया पर का वार होने से प्रतिज्ञा भूल जाते हैं। भगवान से प्रतिज्ञा की है तो हम पवित्र दुनिया में वर्षा लेंगे, हम सिविल आई रखेंगे, अपनी दृष्टि जो है कुदृष्टि नहीं रखेंगे, विकार में नहीं जाएंगे, क्रिमिनल दृष्टि छोड़ देंगे। फिर भी माया रावण ने हार खिला देते हैं। तो जो निर्विकारी बनना चाहते हैं उनको तंग करते हैं, इसलिए कहा जाता है अबलायों पर भी अत्याचार होते हैं। पुरुष तो बलवान होते हैं, स्त्री निर्बल होती है। நீங்கள் குழந்தைகள் தன்னைத்தான் பாருங்கள், நாம் சர்வகுண சம்பன்னமாக ஆகிவிட்டோமா? நமது நடத்தை தேவதைகள் போல் இருக்கிறதா? தேவதைகள் ராஜ்யத்தில் உலகில் அமைதி இருந்தது, இப்போது உலகில் அமைதி எங்கு எப்படி உருவாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பாபா வந்துள்ளேன். ஆக நீங்களும் அமைதியாக இருந்தாக வேண்டும். அமைதியாக இருப்பதற்கான யுக்தி கூறுகிறேன். நீங்கள் என்னை நினைவு செய்தால் அமைதியாகி சாந்திதாமும் செல்வீர்கள். சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். சிலர் அசாந்தியாகிறார்கள், தானும் அசாந்தியாகி மற்றவர்களையும் அசாந்தியாக்கி விடுகிறார்கள். அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள். பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். தூய்மை இல்லாத காரணத்தினால்தான் அசாந்தி ஏற்படுகிறது. தூய்மை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் அசாந்தி ஏற்படுகிறது. பாபா தாங்கள் உங்களுடையவர்தான், உங்கள் மூலம் உலக அரசாட்சி அடைவோம், நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்கள் அவசியம் ஆவோம் என வாக்குறுதி தருகிறார்கள். பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் மாயா புயலை கொண்டு வருகிறது, யுத்தம் நடக்கிறது. பிறகு மாயாவிற்கு அடிமையாகி அசுத்தமாக விரும்புகிறார்கள். தூய்மையாக இருப்போம் என வாக்குறுதி அளித்த பின்னரும் மாயாவினுடைய சண்டையினால் வாக்குறுதியை மறந்துவிட்டு பெண்களை கொடுமை செய்கிறார்கள். நாங்கள் தூய்மையான உலகத்திற்கு பிராப்தி அடைவோம், சுத்தமான பார்வை வைப்போம், கெட்ட பார்வையில் இருக்க மாட்டோம், விகாரத்தில் செல்ல மாட்டோம், குற்றமான பார்வையை விடுவோம் என பகவானிடம் வாக்குறுதி செய்த பிறகும் மாயா ராவணனிடம் தோல்வி அடைகிறார்கள். நிர்விகாரியாக விரும்புவோரையும் தொல்லை கொடுக்கிறார்கள். எனவே அப்பாவி பெண்கள் மீது கொடுமை நடப்பதாக கூறப்படுகிறது. ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவர்களாகவும் இருக்கிறார்கள். तो लड़ाई आदि तो भी जो है पुरुष करते हैं क्योंकि बलवान हैं। स्त्री नाजुक होती है, उनका कर्तव्य भी अलग है। वह घर संभालती हैं, बच्चा पैदा कर उनका पालना करती है। वे भी बाप समझाते हैं वहाँ होता ही एक बच्चा सो भी विकार का नाम नहीं। यहाँ तो सन्यासी भी कभी कभी कह देते हैं कि एक बच्चा तो जरूर होना चाहिए। क्रिमिनल हाई वाले हैं हम, अटियोगी ऐसा ही शिक्षा देते हैं। अब बाप समझाते हैं, बाप कहते हैं इस समय के बच्चे क्या काम का होंगे जबकि विनाश सामने खड़ा है, सब खत्म हो जाएंगे। मैं आया ही हूँ पुराना दुनिया का विनाश करने। ये वही सन्यासी की बात, उनको तो विनाश की बात है मालूम नहीं पड़ता है। तुमको बेहद का बाप समझाते हैं अब विनाश होना है। तुम्हारे बच्चे वारिस बन नहीं सकेंगे।
तुम समझते होंगे हमारा कुल की विनाश रहे, परंतु पवित्र दुनिया की कोई निशानी वो रहेगी नहीं। तुम समझते हो पावन दुनिया के थे मनुष्य भी याद करते हैं, क्योंकि पावन दुनिया होकर गई है जिसका स्वर्ग कहाँ जाता है, परंतु अब तमो प्रधान होने के कारण समझ नहीं सकते। इसको भी दृष्टि की क्रिमिनल इससे कहाँ जाता है धर्म की ग्लानि। आदि सनातना देवी देवता ऐसा बातें होती नहीं। पुकारते हैं पतित पावन आओ, हम जो है पतित दुनिया में पावन जो है बाप समझाते हैं। हमने तुमको पावन बनाया है, फिर माया रावण के कारण तुमने पतित बने हो। अब फिर पावन बनो, पावन दुनिया के फिर माया का युद्ध चलती ही रहती है। இப்பொழுது பெண்கள் இலகை மனமுள்ளவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய கடமையும் வேறுபட்டது. அவர்கள் வீட்டை பராமரித்து குழந்தைகளை பெற்றெடுத்து பாலனை செய்யக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும். அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும். ஆனால் விகாரத்தில் என்ற பெயர் இல்லை. தந்தை இப்போது இந்த விஷயத்தை தந்தை புரிவிக்கிறார். இங்கு சன்னியாசியும் கூட இப்போது கூறுகிறார்கள், அதாவது ஒரு குழந்தையாவது அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கெட்ட பார்வை உடையோர் இவ்வாறு பொய்யான போதனை செய்கிறார்கள். விநாசம் எதிரில் இருக்கிறது, எல்லாம் முடிந்து போய்விடும். இக்காலத்து குழந்தைகளால் என்ன பயன் கிடைக்கும் என்று தந்தை கேட்கிறார். பழைய உலகை விநாசம் செய்யவே வந்திருக்கிறேன். மற்ற விஷயங்கள் சன்னியாசியுடையது. அவர்களுக்கு விநாசத்தை பற்றி தெரியாது. இப்போது விநாசம் ஆகும் என எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். உங்களுடைய குழந்தைகள் வாரிசாக முடியாது. எங்களுடைய குலத்தின் அடையாளம் வேண்டுமென நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். ஆனால் தூய்மையற்ற உலகத்தின் எந்த அடையாளமும் இருக்காது. தூய்மையான உலகில் இருந்தோம் என்றால் புரிந்து கொள்வீர்கள். மனிதர்களும் நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் தூய்மையான உலகம் இருந்தது, அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது தமோ பிரதானமாக ஆனதனால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்களின் பார்வையை கெட்டதாக இருக்கிறது. இது தர்மத்தின் நிந்தனையாகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. பத்தித்த பாவனரை வாருங்கள், நாங்கள் தூய்மை இருந்து துக்கமாக இருக்கிறோம் என அழைத்தனர். தந்தை புரிய வைக்கிறார், நான் உங்களை தூய்மையாக்கினேன். பிறகு மாயாராவணன் உங்களை தூய்மையை இழக்க செய்தான். இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். தூய்மையாகும் போது மாயின் யுத்தம் நடக்கிறது. தந்தையிடமிருந்து பிராப்தியை பெற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டதால் எப்படி பிராப்தி அடைவார்கள் என்று கேட்கிறார். तो बाप समझाते हैं, बाप से वर्षा लेना तो पुरुषार्थ कर जो है, परंतु माया काला मुँह कर दिया तो वर्षा कैसे लेंगे। बाप आते ही हैं गोरा बनाने। देवता जो गोरे थे वही काले बनते हैं। देवताओं से जो है देवताओं के ही काले शरीर बनते हैं। क्राइस्ट बुद्ध आदि को कभी काला देखा? देवी देवताओं का चित्र काले बनाते हैं। जो स्वर्ग का जो सदगति दाता है पतित जो है परमपिता परमात्मा स्वर्ग का बाप है, जिसका कहते हैं परमपिता परमात्मा हाँ कर लिबरेट करो। ये कोई काला थोड़ी ही हो सकता है। वे तो सदैव गोरा एवर प्योर रहते हैं। देवताओं को महान आत्मा कहा जाता है। कृष्ण तो देवता हुआ, अभी तो कलयुग है। कलयुग में महान आत्मा कहाँ से आएगा। कृष्ण को तो सतयुग में फर्स्ट प्रिंस था, उसमें देवी देवता गुण था। अभी तो देवता जो है देवता आदि कोई है ही नहीं। साधु संत पवित्र बनते हैं, फिर भी पुनर्जन्म विकार में जाते हैं, फिर लेते हैं। फिर सन्यासी धारण करना पड़ता है। देवताओं से सदैव पवित्र है। यहाँ रावण राज्य है। रावण को 10 शीश दिखाते हैं, 5 स्त्री के 5 पुरुष के। ये भी समझाया जाता है 5 विकार हर एक में हैं, देवता में तो नहीं कहेंगे। तो மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் எப்படி? பாபா சொல்கிறார், தந்தையிடமிருந்து பிராப்தி அடைய செய்தார்கள், ஆனால் மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் எப்படி பிராப்தி அடைவார்கள்? அழகாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். எந்த தேவதைகள் அழகாக இருந்தார்களோ அவர்களே இப்போது கருப்பாகிவிட்டார்கள். தேவதைகளின் சரீரத்தை கருப்பாகிவிட்டனர். கிறிஸ்துவோ புத்தரோ எப்போதாவது கருப்பாக பார்த்திருக்கிறீர்களா என்ன? தேவி தேவதைகளின் சித்திரத்தை கருப்பாக ஆக்கிவிட்டார்கள். அதாவது கிருஷ்ணரையும் கருப்பாக ஆகிவிட்டார்கள். அனைவரையும் சத்கதி தரும் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். பரம்பிதா பரமாத்மாவை காப்பாற்றுங்கள் என அழைத்தார்கள். அவர் கருப்பாக இருக்க முடியுமா என்ன? அவர் எப்பொழுதும் அழகான எப்போதும் தூய்மையானவராக இருக்கிறார். கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையானதாக இருக்கும். தேவதைகள் தான் மகான் ஆத்மா என கூறப்படுகிறது. ஆக கிருஷ்ணரும் தேவதை தான். இப்போது கலியுகமாக இருக்கிறது. கலியுகத்தில் மகான் ஆத்மா எங்கிருந்து வர முடியும்?
ஸ்ரீ கிருஷ்ணன் சத்தியுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அவரிடம் தெய்வீக குணங்கள் தான் இருக்கும் அல்லவா? இப்போது தேவதையாக யாருமே கிடையாது. சாது சன்னியாசிகள் தூய்மையாகிறார்கள் என்றிருந்தாலும் விகாரத்தினால் மறுபிறவியை எடுக்கிறார்கள். மீண்டும் சன்னியாசி தர்மத்தை தாரணை செய்ய வேண்டும். தேவதைகள் எப்போதும் தூய்மையானவர்கள் தான். இங்கு ராவண ராஜ்யம் இருக்கிறது. ராவணனுக்கு 10 தலைகள் காட்டப்படுகிறது. 5 பெண்ணிற்காகவும் 5 ஆணிற்காகவும் ஆகிறது. இதுவும் தெரியும். அதாவது 5 விகாரங்கள் அடையாளம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. தேவதைகளிடமும் இருப்பது கிடையாது. அதுதான் சுத்தமான தூய்மையான உலகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. जो दुख होते हैं मनुष्य समझते हैं देवताओं में तो बच्चे फ़ायदा करते हैं, वे भी तो विकारी ठहरे। उनको तो ये पता नहीं है देवताओं को माया जो है गाया हो जाता है संपूर्ण निर्विकारी, तब तो उनको पूजा किया जाता है। सन्यासियों की भी मिशन है, सिर्फ जो है पुरुषों को जो संन्यास कराए हैं मिशन पढ़ाते हैं। बाप फिर प्रकृति जो है प्रवृत्ति मार्ग में नई मिशन बनाते हैं। जोड़ी को भी पवित्र बनाइए, फिर तुम आकर देवता बनो। तुम यहाँ सन्यासी बनने के लिए ही आए हो, तुम तो आए हो तो विश्व का मालिक बनने। वे तो फिर गृहस्थ में जन्म लेते हैं, फिर जो है निकल जाते हैं। तुम्हारा संस्कार है यही पवित्रता का। अब आप पवित्र बनने हो तो फिर पवित्र बनना ही है। बाप पवित्र गृहस्थ आश्रम बनाते हैं। पावन दुनिया का सतयुग, पतित दुनिया का कलयुग कहाँ जाता है। यहाँ कितनी जो पाप आत्माएं हैं, सतयुग में तो ये बातें होती नहीं। बाप कहते हैं जब जब भारत में धर्म ग्लानि होती है, अर्थात देवी देवता धर्म जो है वाले हैं पतित बन जाते हैं, तो अपनी ग्लानि कराते हैं। बाप कहते हैं हमने तुमको पावन बनाया, फिर तुम पतित बने हैं, कोई काम के नहीं रहे हो। இப்பொழுது ராவணன் இருந்தால் பிறகு தூய்மையான உலகமாகிவிடும். ராவணன் இருந்தால் பிறகு துக்கமான உலகமாகிவிடும். தேவதைகளும் கூட குழந்தைகள் பெற்றெடுக்கிறார்கள். அவர்களும் விகாரிகள் அன்றி அதாவது மனிதர்கள் நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள் என்று பாபா சொல்கிறார்கள் பாருங்கள். தேவதைகளும் கூட குழந்தைகள் பெற்றெடுக்கிறார்கள் தானே, அவர்களும் விகாரிகள் தானே என்று மனிதர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தேவதைகளின் மகிமை சம்பூர்ண நிர்விகாரி என்று பாடப்படுகிறது. தேவதைகளின் மகிமை சம்பூர்ண நிர்விகாரி என பாடப்படுகிறது. அவர்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. சன்னியாசிகளுக்கும் அமைப்பு இருக்கிறது. ஆண்கள் சந்நியாசம் செய்து அமைப்பை பெரிதாக்குகிறார்கள். தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தின் புதிய அமைப்பை உருவாக்குகிறார். ஜோடிகளை தான் தூய்மையாக்குகிறார். பிறகு நீங்கள் தேவதையாகிறீர்கள். நீங்கள் இங்கு சன்னியாசி ஆவதற்காக வரவில்லை. நீங்கள் உலகத்திற்கு எஜமானராக வந்துள்ளீர்கள். அவர்கள் இல்லறத்தில் பிறவி எடுத்து பிறகு வெளியேறுகிறார்கள். தூய்மையே உங்களின் சமஸ்காரமாகும். இப்போது தூய்மை இல்லாதவராகி விட்டீர்கள். மீண்டும் தூய்மையாக வேண்டும். தந்தை தூய்மையான இல்லற ஆசிரமத்தை தான் உருவாக்குகிறார். தூய்மையான இல்லற ஆசிரமத்தை உருவாக்குகிறார். தூய்மையான உலகம் சத்தியுகம் என்றும் தூய்மையில்லாத உலகம் கலியுகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு எவ்வளோ பாவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். तो मनुष्य समझते हैं देवताओं को तो बच्चा जो है पैदा होते हैं, जब जैसा पतित बन जाते हैं फिर ये पावन बनना ये आना पड़ता है। यह ड्रामा का चक्र है जो फिरते रहता है। यवन में जाने के लिए फिर देवी गुण भी चाहिए। क्रोध नहीं होना चाहिए। क्रोध है तो भी वे भी जैसा असुर कहलाएंगे। बड़ी शांतिचित अवस्था चाहिए। क्रोध करते हैं तो कहेंगे इनमें क्रोध का भूत है। जिसमें कोई का भूत है तो देवता बन ना सके, नर से नारायण बन ना सके। देवता तो ही निर्विकारी, यथा राजा रानी तथा प्रजा निर्विकारी है। भगवान बाप ही आकर संपूर्ण निर्विकार बनाते हैं। இப்போது பாபா என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. தந்தை கூறுகிறார் எப்பொழுதெல்லாம் பாரதத்தின் தர்மத்திற்கு கிளானி ஏற்படுகிறதோ அப்போது தேவி தேவதா தர்மத்தின் தூய்மை இல்லாமல் இருந்தார்களோ அப்போது அவர்கள் தங்களையே நிந்தனை செய்கிறார்கள். நான் உங்களை தூய்மையாக்கினேன், பிறகு நீங்கள் தூய்மை இழந்து விட்டீர்கள், எதற்கும் பயன்படாமல் ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுகிறார். எப்போது அவ்வாறு தூய்மை இல்லாதவர்களாகிறீர்களோ அப்போது மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வர வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாடகம் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சொர்க்கத்திற்கு செல்ல தெய்வீக குணங்களும் வேண்டும். கோபம் படக்கூடாது. கோபப்பட்டால் அவர்கள் அசுரர்கள் என்று தான் அழைக்கப்படுவார்கள். மிகவும் அமைதியான மனநிலை இருக்க வேண்டும். கோபப்பட்டால் இவரிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது என சொல்வார்கள். யாரிடமாவது ஏதாவது பூதம் இருந்தால் அவர்கள் தேவதையாக முடியாது. நரனிலிருந்து நாராயண் ஆக முடியாது. தேவதைகள் என்றாலே நிர்விகாரி.
எவ்வாறு ராஜா ராணியோ அவரே பிரஜைகளும் நிர்விகாரியாக இருப்பார்கள். பகவான் தந்தையே வந்து சம்பூர்ண நிர்விகாரி ஆக்குகிறார். अच्छा धारणिका मुख्य सार, बाप से पवित्रता की प्रतिज्ञा की है, अपने को माया के वार से बचाते रहना, कभी माया का गुलाम नहीं बनना, इस प्रतिज्ञा को भूलना नहीं है क्योंकि अब पावन दुनिया में चलना. முதலாவது பாயிண்ட் தாரணிக்காக, தந்தையிடம் தூய்மையான வாக்குறுதி செய்த பிறகு தங்களை மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாகக்கூடாது. இந்த வாக்குறுதியை மறக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், देवता बनने के लिए अवस्था को बहुत बहुत शांति चित्त बनाना है, कोई भी भूत प्रवेश होने नहीं देना है, दैवी गुण धारण करना है. தேவதையாவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பூதத்தையும் நுழையவிடக்கூடாது. தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். वरदान पवित्रता. वरदान பாருங்கள், फरिश्ते स्वरूप की स्मृति द्वारा बाप की छत्र छाया को अनुभव करने वाले विदनजीत भव है. பரிசா சொரூபத்தின் நினைவின் மூலமாக தந்தையின் குடைநிழலில் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்க. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். अमृत वेले उठते ही स्मृति में लाओ कि मैं परिसा हूँ. ब्रह्मा बाप को यही दिल पसंद गिफ्ट दो तो रोज़ अमृत वेले बाप दादा आपको अपनी बांसों की संभालेंगे, बाहों में संभालेंगे, अनुभव करेंगे कि बाबा भी के बाहों में अतीन्द्रिय सुख में झूलते रहेंगे. जो फरिश्ता स्वरूप की स्मृति में रहेंगे उनके सामने कोई भी परिस्थिति या विधन आएगा भी तो बाप उनके लिए छत्र छाया बन जाते हैं. तो बाप की छत्र छाया का वह प्यार का अनुभव करते हैं, विधन जीत बन जाते हैं. அமிர்தவேலை எழுந்தவுடன் நான் பரிசா என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். பிரம்மா பாபாவிற்கு பிடித்த இந்த பரிசு கொடுக்கும்போது தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா உங்களை தனது புஜங்களில் அமர்த்தி கொள்வார். பாபாவின் புஜங்கள் மற்றும் அதீந்திர சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்வீர்கள். யார் பரிசா சொரூபத்தின் நினைவில் இருப்பார்களோ அவர்கள் முன் எந்த பிரச்சனை அல்லது தடைகள் வந்தாலும் தந்தை அவர்களுக்கு குடைநிழலாகி காப்பாற்றி விடுவார். ஆக தந்தையின் குடைநிழல் அல்லது அன்பின் அனுபவம் செய்து தடைகளை வென்றவராக ஆகுங்கள். ஸ்லோகன், सुख स्वरूप आत्मा स्वयस्थिति से परिस्थिति पर सहज विजय प्राप्त कर लेती है. சுக ஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார்கள். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.